இந்த சந்திர நட்சத்திரத்துல முக்கியத்துவம் என்னன்னா இந்த 30 தேவர்கள் அங்க இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க, ரோகிணி நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு? தேவதை யாரு? பிரம்மா. அஸ்த நட்சத்திரத்துடைய தேவதை யாரு? சூரியன். சூரியன் என்ன சொல்றோம்? சிவன் சொல்றோமா? இங்க படைத்தல், இங்க அழித்தல் வந்துருச்சா? திருவோண நட்சத்திரத்துடைய தேவதை யாரு? விஷ்ணு பகவான். சொல்றீங்களா? காத்தல். இது சந்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் வரும். சந்திரன் தான் தாயின்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்று உள்ள வச்சிருக்கிறது யாருன்னா சந்திரன் தான். ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு நிறைய புக்ல இல்லாத விஷயங்கள் நிறைய வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லல, இருக்கு. நம்ம பார்க்கும்போது ஆமா சந்திரன் நம்மளை காக்கிறதா சொல்றோம், சந்திரன் நமக்கு எல்லாம் வாய்ப்பு. 30 சக்தி வந்து 3 முக்கியமான நட்சத்திரம் விருத்தான கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது. சந்திரன் போய் எங்கே உட்காந்துருக்காரு? இவர் தேவதை எங்கே போய் உட்காந்துருக்காரு? மிருகசீடத்துக்கு போய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு. இவரோட மிருகசீட நட்சத்திரத்துக்கு உட்காந்துருக்காரு. சுக்கிரன் போய் எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் சுகபோக வாழ்க்கைக்குள்ளவர் தானே. அவர் எங்கே உட்காந்து ரொம்ப டெப்தா போய் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு காலசீக்கிரத்தில் 5வது வீடு எது? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிங்கம். நேற்று கதை சொன்ன இல்லையா? சிங்கம் என்ன வேலையை பார்க்கும்? சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் சிங்கம்ங்கிறவன் என்ன செய்வான்? ஒண்ணும் இல்ல, சுகபோகமா தன்னுடைய இணையோட தாம்பத்தியம் வச்சுக்கிற வேலையை